வணக்கம் நண்பர்களே. நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் வெளிப்புற சவால்களை விட உட்புறத்தில் எழும் மனக்குழப்பங்களும் சந்தேகங்களுமே நம் அமைதியை குலைக்கின்றன. நாம் எதை நம்புகிறோம், எதில் கவனம் செலுத்துகிறோம், எதை திரும்பத் திரும்பச் செய்கிறோம், இதுவே நம் விதியை தீர்மானிக்கிறது. இன்று நாம் கேட்கப் போகும் கதைகள் பழங்கால ஞானிகளின் அனுபவங்கள் மூலம் நம் நவீன உளவியல் உண்மைகளை அப்பட்டமாக காட்டுகின்றன. வாருங்கள், இந்த ஆழமான உளவியல் பயணத்தை தொடங்குவோம். முன்னொரு காலத்தில் சிற்பக்கலைக்கும் கைவினைப் பொருட்களுக்கும் பெயர் போன ஒரு கிராமம் இருந்தது. அங்கே விஸ்வா என்ற ஓர் இளம் சிற்பி வாழ்ந்து வந்தான். விஸ்வாவுக்கு தன் கலையின் மீது அளவில்லா காதல். அவனுடைய விரல்களுக்கு உயிரில்லாத கல்லுக்குள் இருக்கும் அழகை வெளிக்கொண்டு வரும் அபார சக்தி இருந்தது. விஸ்வாவின் லட்சியம் என்ன தெரியுமா? அந்த கிராமத்திலேயே மிகச்சிறந்த, மிகவும் நேர்த்தியான, எல்லோரையும் பிரமிக்க வைக்கும் ஒரு பௌத்தர் சிலையை செதுக்க வேண்டும். அந்த சிலை அவன் கலையின் உச்சமாக இருக்க வேண்டும் என்று விரும்பினான். 6 மாதங்கள் பகலும் இரவும் பாராமல் உழைத்தான். அவனுடைய கவனம் முழுவதும் அந்த ஒரு கல்லின் மீதுதான் இருந்தது. அவன் தன் உழைப்பால், பொறுமையால், அன்பால் அந்த கல்லுக்குள் இருந்த அமைதியான புத்தரின் உருவத்தை மெல்ல மெல்ல வெளியே கொண்டு வந்தான். சிலையின் நுணுக்கமான புன்னகை, அமைதியான கண்கள், மடிப்புகள் ஒவ்வொன்றும் ஒரு கவிதை போலிருந்தன. அந்தச் சிலை கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது. கடைசியாக அந்தச் சிலையின் காது பகுதியில் ஒரு சின்ன வேலை மட்டுமே பாக்கியிருந்தது. விஸ்வாவின் மனம் ஆனந்தத்தில் துள்ளியது. அன்று இரவு பலத்த இடிமின்னலுடன் கூடிய புயல் வீசியது. கிராமமே அதிர்ந்தது. பயங்கரக் காற்றின் சத்தம் விஸ்வாவின் குடிசையைச் சுற்றியிருந்தது. மறுநாள் காலையில் புயல் ஓய்ந்த பிறகு விஸ்வா ஓடோடிச் சென்று தன் சிற்பத்தை பார்க்கிறான். அங்கே அவனுக்கு பேரதிர்ச்சி காத்திருந்தது. புயலின் வேகத்தில் கூரையில் இருந்து ஒரு பெரிய மரக்கட்டை விழுந்து அந்த அற்புதமான சிலையின் மீது மோதிவிட்டது. சிலை முழுவதும் சேதமாகவில்லை. ஆனால் மிக முக்கியமான பகுதியில், புத்தரின் இடது கை இருந்த இடத்தில் பெரும் விரிசல் ஏற்பட்டு கை முறிந்து கீழே விழுந்துவிட்டது. விஸ்வாவின் இதயம் நொறுங்கிப் போனது. 6 மாத உழைப்பு, கனவு, காதல் எல்லாம் ஒரே நொடியில் காலியானதைப் போல உணர்ந்தான். கண்ணீருடன், ஐயோ, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கணும்? நான் யாருக்கு என்ன கெடுதல் செஞ்சேன்? இந்த கை உடையாமல் தினானோன்னு இருந்திருந்தால் இந்த சிலை உலகம் முழுவதும் பாராட்டப்பட்டிருக்குமே என்று புலம்பினான். அவனுடைய நம்பிக்கை முழுவதும் நொறுங்கிப் போனது. அந்தச் சேதமடைந்த சிலையையும் உடைந்த கையையும் அங்கேயே போட்டுவிட்டு இனி சிற்பக்கலையைத் தொடக்கூடாது என்று முடிவெடுத்தான். விசுவா உடைந்து போய் மனதை ஆற்றுவதற்காக காட்டுப்பகுதிக்குள் நடந்தான். அங்கே ஒரு சிறிய குன்றின் மீது அமைதியாக அமர்ந்திருந்த ஒரு ஞானியான முதியவர் தன்னுடைய வழிகாட்டி போல் அவனை கவனித்துக் கொண்டிருந்தார். விசுவா முதியவரிடம் தன் துயரத்தை பகிர்ந்து கொண்டான். ஐயா, எனக்கு ஏன் இப்படி நடந்தது? என்னுடைய வாழ்க்கையின் மிகச் சிறந்த படைப்பு இப்படி பாழாகிவிட்டதே என்று அழுதான். முதியவர் மெல்லப் புன்னகைத்தார். அவர் புன்னகையில் விஸ்வாவின் துயரம் கொஞ்சம் குறைந்ததைப் போல இருந்தது. மகனே என்றார் முதியவர், நீ ஏன் அந்த கையுடன் நின்று விட்டாய்? அந்தச் சிலையை கூர்ந்து கவனித்தாயா? விசுவா, ஆமாம் ஐயா, உடைந்த கைதான் என் கண்களுக்குத்தான் தெரிந்தது. அது என் தோல்வியின் அடையாளம் என்றான். இல்லை மகனே, அது உன் வெற்றியின் அடையாளம் என்றார் முதியவர். நீ சிற்பத்தை செதுக்கியபோது உன்னுடைய முழு கவனமும் சிலையை சரியாக செய்வதில் மட்டுமே இருந்தது. ஆனால் அந்த கை உடைந்தது ஒரு பாடம். நீ உடைந்த சிலையை மீண்டும் பார். இப்போது அந்த உடைந்த கை இருந்த இடத்தை விட்டுவிட்டு புத்தரின் முகத்தைப் பார். விஸ்வா முதியவர் சொன்னது போல் அரைக்குறை மனதுடன் சென்று சிலையை மீண்டும் உற்று பார்த்தான். இப்போது உடைந்த பகுதி அவன் கண்களுக்கு தெரியவில்லை. அவன் பார்வை முழுவதும் சிலையின் முகத்தின் மீது பதிந்தது. அந்த முகம், அடடா, 6 மாதங்களுக்கு முன் இருந்ததை விட அந்தச் சிலையின் புன்னகை இப்பொழுது ஆழமாகவும் அதிக அமைதியாகவும் கருணையுடனும் இருப்பதாக விஸ்வா உணர்ந்தான். முறிவு ஏற்பட்ட அதிர்ச்சியும்
அதன்பின் ஏற்பட்ட அமைதியும் சேர்ந்து அந்தச் சிலையின் முகத்தில் ஒரு தெய்வீகத் தன்மையை கொண்டு வந்திருந்தன. அந்த முகம் பேசத் துவங்கியது போல் இருந்தது. விசுவா, உடைந்த என்னைப் பார். உடைந்த நிலையிலும் அமைதியாக இருக்கக் கற்றுக்கொள். முறிவுதான் முழுமையை நோக்கிய ஆரம்பப் புள்ளி. விஸ்வாவுக்கு புரிந்துவிட்டது. அவன் தன் 6 மாத உழைப்பில் சிலையைச் செதுக்கினான். ஆனால் அந்த காற்று வீசிய அந்த ஒரு நிமிடம்தான் அந்தச் சிலைக்குத் தேவையான ஆன்மீக பரிபூரணத்தை கொடுத்தது. கை உடையாமல் இருந்திருந்தால் அது ஒரு நல்ல சிலையாக மட்டுமே இருந்திருக்கும். கை உடைந்ததால்தான் அது ஒரு ஞானம் நிறைந்த சிலையாக மாறியிருந்தது. விசுவா கண்ணீருடன் முதியவரை பார்த்தான். ஐயா, எனக்கு புரிந்துவிட்டது. அந்த முறிவு எனக்கு ஒரு சாபம் அல்ல, அது எனக்கு கிடைத்த ஆசீர்வாதம். இந்த கஷ்டம் வரவில்லை என்றால் என் சிலையின் உண்மையான அழகை நான் பார்த்திருக்க மாட்டேன். என் திறமையை நான் இன்னும் மேம்படுத்தியிருக்க மாட்டேன். முதியவர் மீண்டும் புன்னகைத்து, சரியாகச் சொன்னாய் மகனே. உன் வாழ்க்கையிலும் அதுதான் நடக்கிறது. நீ இன்று துரதிருஷ்டம் என்று நினைப்பது உன்னுடைய நாளைய வலிமையின் விதை. உன்னை கீழே தள்ளும் ஒவ்வொரு தோல்வியும் உனக்கு ஒரு புதிய ஞானத்தின் கதவை திறக்கும். நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நம்பு. உன் பாதையில் வரும் பாறைகளைக் கண்டு அஞ்சாதே. அது உனக்கு செதுக்கப்படும் சிற்பத்தின் ஒரு பகுதி. அன்பானவர்களே, உடைந்த அந்தக் கை விஸ்வாவின் கலையின் புகழையும் ஞானத்தையும் உலகறியச் செய்தது. விஸ்வா உடைந்த கையை பார்த்திருந்தால் சிற்பி இல்லை. அவன் புன்னகையை பார்த்ததால் அவன் உலகறிந்த சிற்பியானான்.